உலகில் பிறந்து சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு நன்றி கூறி ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து மத அன்பர்களுக்கும் அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது அடியேன் வர்மாசாம் சரணம் சிவவாக்கியர். இன்றைய பதிவு ஆபரணங்களை பத்தி பார்க்க போறோம். ஆபரணங்கள் யாராரு எப்படி அணியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த பதிவு இருக்கும். இந்த பதிவு போறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நேற்று நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவர்களுடைய பெண் குழந்தைக்கு மூக்கு குத்தணும், ஐயா அதுக்கு ஏதாச்சும் விளக்குறை ஏதாவது இருக்குதா, எந்த பக்கம் குத்தணும், எப்படி குத்தணும் அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அடியன் பதில் கொடுத்தேன். ஆனால் அவங்க ஐயா நீங்க யூடியூப் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, இந்த பதிவு நீங்க யூடியூப்ல போட்டா என்னை போல தாய்மார்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் புரிதலுமாக இருக்கும் அப்படின்னு அந்த தாய்மார்கள் கேட்டதுனால அதை இந்த பதிவை பதிவிடுறேன். பொதுவாக ஆபரணங்கள் பெண்களுக்கு இடுப்புக்கு கீழே வெள்ளியும் இடுப்புக்கு மேலே தங்கமும் தான் அணிவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், யாருமே தங்கத்தை காலுக்கு இடுப்புக்கு கீழே கொண்டு வர மாட்டாங்க, இடுப்புக்கு மேல தங்கமா தான் அணிவாங்க. அப்படி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மூக்குத்தி எப்படி நம்ம பெண்களுக்கு அணியணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். பொதுவாக எவ்வளோ பெரிய ஒட்டியானமாகட்டும், வங்கி ஆகட்டும், கம்மல், நெக்லஸ், செயின், இப்படி எத்தனையோ ஆபரணங்கள் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிராமங்களில் திருமணம் செய்யணும் கூட ஒரு மூக்குத்தி கூட இல்லாம கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எத்தனை ஆபரணங்கள் இருந்தாலும் முதல் ஆபரணமா மூக்குத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா தங்க நகையிலேயே மிக எடை குறைவாகவும் சின்ன அணிகலனாகவும் இருக்கக்கூடியது அந்த துவக்கம் என்பது அந்த மூக்குத்தி தான். இந்த மூக்குத்தி ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாட்டிமார்கள் தாய்மார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி 2 புறமும் குத்திருப்பாங்க. இந்த பக்கமும் குத்திருப்பாங்க, வலது புறம் இடது புறம் 2 புறமும் குத்திருப்பாங்க. ஆனா இந்த 2 புறத்துல இடது புறம் தான் பெரிய மூக்குத்தியா குத்திருப்பாங்க. இந்த மூக்குங்கிற இடம் வர்மத்துல பல வர்மம் உள்ளடங்கியது. எப்படின்னா பாலவர்மம், ஆகரண குருட்டுக்குட்டி, விட்டில் வர்மம், கிரிகரன், லக்ஷ்மி நரம்பு, வளமூர்த்தி காலம், கண்ணாடி வர்மம், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கை சுத்தி பல வகையான வர்மங்கள் இருக்கு. இந்த வர்மம் பல வகையான வர்மம் இருக்கும் பொழுது இந்த வர்மத்தை எல்லாம் தூண்டக்கூடிய விஷயமாகத்தான் மூக்கு நம்ம அந்த மூக்குத்தி அணியக்கூடிய இடமா அதை பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க. இத்தனை வர்மமும் மூக்குத்துவதால் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். வெளியுறுப்பா இருக்கக்கூடிய மூக்கு, அதனுடைய உள்ளுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல். இந்த நுரையீரலுக்கும் மூக்குக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்தில் காற்று ஒரு மிகப்பெரிய சக்தி. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காற்றே கடவுள்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு வாசி யோகம், சரயோகம், இப்படி எதை எடுத்தாலும் மனிதன் உணவில்லாமல் வாழலாம், நீர் இல்லாமல் வாழலாம். காற்று இல்லாமல் வாழ முடியுமானா முடியாது. அதுதான் காற்றே கடவுள்னு சொல்றாங்க. அப்போ அந்த காற்று உள்ளே நுழைந்து வெளியே வரக்கூடிய பாதை என்பது இந்த நாசிதான். அப்ப இந்த நாசி சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை வர்மங்களும் இயங்குவதற்காக பெண்களுக்கு மூக்கு குத்தணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. சரி, பெண்கள் எந்த வயசுல குத்தலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 11 வயதுக்கு உட்பட்ட வயசுலேயே குத்திடணும். ஏன்னா 11 வயசுங்கிறது ஒரு பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க, வாழை பருவம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 5-6 வயதுக்குள்ளேயாச்சும் நம்ம பெண்களுக்கு குத்தணும். ஏன்னா அதுக்கப்புறம் குத்தும் பொழுது மூக்கினுடைய சதைப்பகுதி தண்டுகள்லாம் பலமா இருக்கும், ரொம்ப சிரமமா இருக்கும். இன்னொன்னு அந்த குழந்தைகள் அப்படி பழகிடும். அதுக்கப்புறம் குத்தணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு முடிந்தவரை 5-6 வயதுக்குள்ளேயே குத்துவது ரொம்ப சிறப்பு. இத ஏன் இடதுபுறம் குத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மூக்குத்திக்கும் சரத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஒரு உதாரணத்திற்கு மனுமயா திருஷ்டி சிற்பி விஸ்வக்கியான்னு சொல்லுவாங்க. விஸ்வகர்மாவுடைய தொழில்
அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடல்ல கன்னியாகுமரி கடல்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை சிற்பம் வந்து எவ்வளவு பெரிய பேரிடர் சுனாமி வந்தும் கூட அசைக்க முடியாத ஒரு நிலையா நிற்கக்கூடிய நம்ம தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாநித்தியமான ஒரு சிற்பமா இருக்கு. அந்த சிற்பத்தை வடிவமைத்தவர் பேர் வந்து கணபதி ஸ்தபதி. அப்படி சிற்பத்துல இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்களாம் இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்ததுக்கு நம்மலாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி பொற்கொள்ளர் என்று சொல்லக்கூடிய தங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களையும் மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மூக்குத்தி செய்வாங்க. அந்த மூக்குத்திக்கு பேரு மயில் இறகு சர மூக்குத்தின்னு பேரு. அதுக்கு பேரு ஏன்னா மயிலுடைய உருவத்துல இப்படி இறக்க வந்து இப்படி இருக்கும். இந்த மூக்குத்தி வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னா மிக மிக திறமையான வல்லுநர்கள் தான் அந்த காலத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரசாஸ்திரத்தோட அடிப்படையில வந்து வலதுபுறம் நாசியில் காற்று வந்தால் சூரிய கலையாகவும், இடதுபுறம் நாசியில் காற்று வந்தால் சந்திர கலையாகவும் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து உஷ்ணம், இது குளுமை. குளிர்ச்சியான காற்று வரும் பொழுது என்னென்ன காரியம் செய்யணும், உஷ்ணமான காற்று வரும் பொழுது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சரசாஸ்திரத்துல மிக தெளிவா கொடுத்துருக்கு. நம்ம வந்து பூஜை வழிபாடுகள் செய்யும் போது எந்த பக்கம் வரணும், ஒரு முன்னோர்களை சந்திக்க போகும்போது எந்த பக்கம் வரணும், ஒரு நோயாளியை சந்திக்க போகும்போது எந்த பக்கம் இருக்கணும், ஒரு கடன் கொடுக்கும் போதும் கடன் வாங்கும் பொழுதும் எந்த பக்கம் இருக்கணும் சுவாசம், மலம் கழிக்கும் போது சுவாசம் எந்த பக்கம் இருக்கணும், உணவு உண்ணும் பொழுது எந்த பக்கம் சுவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை உள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த காலத்துல செய்யக்கூடிய அந்த பொற்கொள்ளர் செய்யக்கூடிய அந்த மூக்குத்தி என்பது இடதுபுறமா தான் அவங்க போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து அந்த காலத்துல ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு சிறந்த அப்பா அப்படின்னா ஒரு மகனுக்கு சிறந்த அப்பாவை மட்டும் இல்லாமல் சிறந்த குருவாக அமைவது மிகப்பெரிய சிறப்பு. பல பிறவி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு தன்னுடைய தகப்பனாரே குருவா வருவது. அது போல ஒரு ஆண்மகன் ஒரு சிறந்த சிஷ்யர் அப்படின்னு சொல்றது யாருன்னா தன்னுடைய மனைவியே தனக்கு சிஷ்யரா வந்துட்டா அதை விட பெரிய பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். அப்படியே அந்த மாதிரி கலைகள் தெரிந்த பெண்மணிகளுக்காக வேண்டி செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானது அந்த மூக்குத்தி. அந்த மூக்குத்தி என்ன வேலை செய்யும் அப்படின்னா வலதுபுறம் நாசியில் வரும் பொழுது காற்று உஷ்ணமா இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது போல இடதுபுறம் வரக்கூடிய நாசியில் வரக்கூடிய காற்று வரும் பொழுது அந்த மயிலிறகு பேசரின்னு சொல்லக்கூடியது, அது பேர் மயிலிறகு சர மூக்குத்தின்னு சொல்லுவோம். அந்த மூக்குத்தி இடதுபுறம் வரும் பொழுது சுவாசம் வரும்பொழுது அந்த மயிலிறகு சுத்த ஆரம்பிக்கும். இப்படி பல காலத்துல இருந்த ஒரு முக்கியமான ஆபரணம். அவங்கள சிரமப்பட்டு அந்த சுவாசம் வரும்பொழுது மூக்குத்தி சுத்துதுன்னா அப்ப அதனுடைய வேலைப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி அவங்க செஞ்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை இடதுபுறமா அணிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ சந்திரகலையில ஓடும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்தால் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக சாநித்தியமா வந்து அதை நகலத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏன் வந்து இடதுபுறம் குத்தணும்ட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த கையை அசைக்கும் பொழுது இடதுபுறம் மூளை வேலை செய்யும். இந்த கையை அசைத்தால் வலது மூளை வேலை செய்யும். அப்போ இடது நாசியில் போடும் பொழுது வலது மூளை வேலை செய்யும் பெண்களுக்கு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே மிக உயர்வா இருக்கும். அவளை செய்யறது வந்து எனக்கு ஏன் என்ன கஷ்டம் வருது, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படி அந்த தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களும் வராது. அப்ப வந்து தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கும் தன்னுடைய தேகத்தை கடை தேர்வதற்கும் ஒரு உன்னத ஆற்றல் வரக்கூடியது வலது மூளை. அவன் தான் வந்து இடது மூலையில இடது நாசியில வந்து அன்றைக்கு வந்து மூக்குத்தி போடுவாங்க. தங்கம் என்பது ஆற்றலை உள்ளிருத்தி வெளியே கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத உலோகம். அது அந்த உலோகம் நம்மளுடைய இடது நாசியில் படும் பொழுது இத்தனை வருமங்களுக்கும் உயிராற்றலை தரும் என்பது நியதி. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு புகைப்படங்கள்லாம் பாருங்க. காமாட்சி, விசாலாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடதுபுறம் தான் மூக்குத்தி அணிஞ்சிருப்பாங்க. வலதுபுறமும் அணிஞ்சிருப்பாங்க. ஆனா வலதுபுறம் இருப்பதை விட இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த மூக்குத்தி மிக பெரியதா இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து ஒரு மூக்குத்தி போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு நிலாப்பிறை நத்துன்னு சொல்லுவாங்க. நத்து அப்படின்னா நத்தையின் ஓட்டிலிருந்து
வரக்கூடிய முத்துன்னு அர்த்தம். ஏன் நத்தையிலிருந்து வரக்கூடிய முத்து அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய அந்த நத்தை ஒரு வகை இனம் என்ன செய்யும் அப்படின்னா, மழை வரும் பொழுது அந்த மழை துளி கடல்ல கலக்காம நேரடியா தன்னுடைய சிப்பியை திறந்து சில துளிகளை வந்து உள்வாங்கி மூடி பல மாதங்கள் கழித்து அதை முத்துவா மாத்தி காட்டும். அதனால்தான் நல் முத்துங்கிறதுக்கும் நத்தையின் முத்து என்றால் தான் அதுக்கு நல் முத்துன்னு வச்சாங்க. அந்த மாதிரி அந்த நிலாப்பிறை நத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நிலாப்பிறை வடிவில் அதை செய்வாங்க. செஞ்சு அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்முத்துன்னு சொல்லக்கூடிய நத்து என்ற அந்த ஆபரணத்தை வந்து அணிவாங்க. ஏன்னா முத்து என்பது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது. பெண்ணை வந்து மதியாக சொல்லுவாங்க. அப்ப நிலாவுக்கு ஒப்பிட்டு பெண்ணை வந்து ஒப்பிடுறாங்க. அப்போ இந்த முத்துங்கிறது சுவாசத்தை வந்து சமநிலைப்படுத்தும். அப்படி இந்த மாதிரி சரத்துக்கும் பெண்கள் அணியக்கூடிய மூக்குத்திக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் உண்டு. இன்னைக்கு வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி 2 பக்கம் குத்திட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு பக்கம் குத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் குத்துறோம்னு கேட்கறாங்க. தயவுசெய்து பெண்கள் எல்லோருமே தயவுசெய்து இடதுபுறம் மூக்குத்துங்க. மூக்குத்துதல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இன்னும் பல சிறப்புகள். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம மகான்கள் வந்து அவ்வளவு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எதுவுமே என்னுடைய விஷயம் அல்ல, எல்லாம் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம அதை தேடி எடுத்து தரோம். அதனால பெண் குழந்தை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் தயவு செய்து சிறு வயதிலேயே மூக்குத்துங்க. ஏன்னா ஒரு திருமணம் ஆகும் பொழுது மூக்கு குத்தி தான் திருமணம் செய்யணுங்கிறது நியதி. ஆனால் அந்த வயசுல வந்து அது பழகிட்டு குத்தறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதனால சிறு வயசுலயே வந்து நீங்க வந்து மூக்கு குத்துவது மிக சால சிறந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடியில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தன் சரீரத்தில் சரிபகுதி கொடுத்த பாகம் இடது பாகம் தான். அம்பாளுக்கு அவர் கொடுத்த பகுதி இடது பாகம் தான். அவங்க வந்து இடது பகுதியில வந்து பாகம் கொடுத்தாலும் அந்த இடது பகுதி தான் பெண்ணுக்குரிய இடம். அப்போ இந்த பெண்ணுக்குரிய இடத்துல மூக்கு குத்துவது தான் சால சிறந்தது. ஏன்னா வலது பக்கம் குத்தி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, சூரிய கலைகளை அதிகப்படுத்தும். அப்ப சூரிய கலைகள் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, ஆணினுடைய குணாதிசயமும் அந்த தன்மையும் பெண்ணுக்கு வந்து அதிகமாக வரும். ஆனா பெண்ணிற்கு ஆண் தன்மை வரக்கூடாது, பெண் தன்மை தான் இருக்கும். அதனாலதான் வந்து சிவபெருமான் கொடுத்த அந்த பகுதியில நாம வந்து மூக்கு வந்து இடதுபுறம் குத்துவதுதான் ரொம்ப சிறப்பு. நன்றி நம சிவாயம். புண்ணியம் செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.